ஸ்ரீ தேவி பாகவதம் 249 பகுதி. நரக தண்டனைகள். சாவித்திரியே, தெய்வ தொண்டு செய்பவன், தூய்மையானவன், யோக சித்தன், தவம் செய்தவன், உத்தமமான பிரம்மச்சாரி நரகத்தை அடைய மாட்டார்கள். உறவினர்களை கொடுமைப்படுத்தும் பாவிகள் வன்னி குண்டத்தில் அவதிப்படுவர். அவரின் உடலில் எவ்வளவு ரோமங்கள் உள்ளனவோ அவ்வளவு ஆண்டுகள் அக்குண்டத்தில் வைத்து துன்புறுத்தப்படுவர். பசியோடு இல்லத்திற்கு வந்த பிராமணனுக்கு உணவிடாதோர் தப்த குண்டத்தில் நெருப்பால் வாட்டப்படுவர். தெய்வங்களை தூசிப்போர் கட்சா குண்டத்தில் தள்ளப்பட்டு அதிலிருந்து மீட்கப்பட மாட்டார்கள். தேவியை நிந்திப்பவர்களுக்கு பிராயச்சித்தமே இல்லை. நீர்நிலைகளை துப்புரவு செய்யாதவன் சிறுநீர் குண்டத்தை அடைவான். தாய், பிள்ளை, மனைவி, சகோதரர்களை காப்பாற்றாதவன் விஷக்குண்டத்தில் தள்ளப்படுவான். சுக்கிலத்தை குடிக்கும்படி மனைவியை துன்புறுத்துபவன் காலம் பூராகவும் சுக்கில குண்டத்தில் கிடந்து அதை குடிப்பான். குருவையும் பிராமணனையும் இரத்த காயத்திற்கு உட்படுத்துபவன் இரத்த குண்டத்தில் அழுந்துவான். பக்தர்களை இழிவுபடுத்துவோர் கண்ணீர் குண்டத்தில் 100 ஆண்டுகள் கண்ணீரை குடித்து பின் 3 முறை சண்டாளனாக பிறப்பெடுக்கிறான். நண்பனுக்கு துரோகம் செய்பவன் அழுக்கு குண்டத்தில் 100 ஆண்டுகள் தங்கிய பின் நரியாக பிறப்பான். மற்றவர்களை கெடுப்பவன் கொழுப்பு குண்டத்தில் வாழ்ந்து பின் மீனாகவும் பன்றியாகவும் முயலாகவும் பிறப்பான். தனது கன்னிகையை பொருளுக்காக விற்பவன் மாமிச குண்டத்தில் தள்ளப்பட்டு 100 ஆண்டுகள் அங்கு தங்கிய பின் கிங்கரரால் அடித்து துன்புறுத்தப்படுவான். பிதுர்களுக்கு பிண்டம் கொடுக்காதவன் அஸ்தி குண்டத்தில் தள்ளப்படுவான். பின் நாயாக 7 பிறவி எடுப்பான். கர்ப்பிணியை பலாத்காரம் செய்பவன் கொதிக்கும் தாமிர குண்டத்தில் 100 ஆண்டுகள் உழல்வான். மனிதரை கொலை செய்பவன் விஷக்குண்டத்தில் 1000 ஆண்டுகள் தங்கி பின் குஷ்டரோகியாக 7 பிறவிகள் அவதிப்படுவான். பிராணிகளை கொல்பவன் குந்து குண்டத்தில் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்து பின் நோயாளியாக பிறவி எடுக்கிறான். மாமிசம் உண்ணும் பிராமணனும் ஏனையோரும் கிருமி குண்டத்தில் தள்ளப்பட்டு அவனின் ரோமங்களை தின்றபடி அவ்வளவு காலமும் கிருமிகளை உண்டு வாழ்வான். தேனீக்களை கொன்று தேனை அபகரிப்பவன் விஷக்குண்டத்தில் தள்ளப்பட்டு பின் கிங்கரர்களால் தண்டிக்கப்படுவான். பெண்களின் மார்பையும் பூரிப்பான பாகங்களையும் முகத்தையும் காமத்துடன் பார்த்து மகிழ்பவன் காக குண்டத்தில் அகப்பட்டு காகங்களால் கொத்தப்படுவான் என்று யமதர்மராஜன் சாவித்திரிக்கு கூறினார். 249 பகுதி நிறைவடைந்தது.